Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். நீங்க இவ்வளவு நேரம் நான் ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்களை பத்தி அப்படியே வெட்டி உடையாது கேட்கிறாரு. இந்த ஆட்சியில எவ்வளவு கேவலமான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சியா இருக்கு. ஒரே எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை. அன்னைக்கு கூட தொலைக்காட்சியில பாக்குறோம், நம்ம ராதாபுரம் பக்கத்தில் 10 குவாரி, 1-2 இல்லை 10 இல்லீகல் மைனிங் நடக்குது, கனிம வள கொள்ளை நடக்குது. அதை தட்டி கேட்ட அதிகாரிகள் கொல்லப்படுகிறார்கள். அதை தட்டி கேட்ட காவல்துறை முன்னாள் அதிகாரி கொலை செய்யப்படுகிறாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து சமூக விரோத செயல்களுக்கும் பின்னணியில் திமுக இருக்குங்கிறது கண்கூடாக தெரிகிறது. காவல்துறைக்கே இன்றைக்கு புதுசாக இன்னொரு டிபார்ட்மெண்ட் போட்டு காவலர்களை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பாதுகாக்க இன்னொரு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்எஸ்சி மாதிரி ஒரு டீம் போடணுமா என்னன்னே தெரியல. எங்கு ஊழல். நெடுஞ்சாலைத்துறையில் 30% மேலே கமிஷன் வாங்கப்படுவதாக புகார்கள். அதே மாதிரி வேலை பணி கொடுப்பதற்காக பல கோடி ரூபாய் ஊழல். டிரான்ஸ்ஃபர்லேயே 365 கோடி ஊழல். இதான் வெளியில் வந்திருக்கு. இது மாதிரி மின்சாரத்துறையில் ஊழல், எல்லா ஊழலும் இப்போ வெளியில் வரப்போகுது. அன்னைக்கு அண்ணன் ஏபிஎஸ் போய் 4.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்களை போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறார். கவர்னரே அவர் என்ன சொல்கிறார், இங்கே தமிழ்நாட்டில் சென்னை ஒரு கொலை நகரமாக மாறிவிட்டது. கவர்னர் பதவி தேவையா இல்லையாங்கிறது வேற. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கிற இந்த அகம்பாவம் பிடித்த ஆட்சியில் இப்படி ஒரு மூக்கடாங்கயிறு பதவி இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு இன்றைய தேவைக்கு நல்லதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னொன்று, கண்ணு கேட்டிய வரை எங்களுக்கு இது எதிரிகள் இல்லைன்னு பேசுகிறாங்கன்னா, நாங்கள்லாம் பெரிது கிடந்ததுனால இன்றைக்கெல்லாம் ஒன்றாயிட்டோம். தேர்தலில் பார்த்துக்குவோம். முதலமைச்சர்னா தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா துறைகளிலும் பின்னடைஞ்சிருக்கு. ஏற்கனவே 4வது இடத்துல இருந்து 6வது இடத்துக்கு வந்திருக்கு. இன்றைக்கு வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றவில்லை. எல்லாமே உண்மை தானே. ஏதோ ஓட்டுக்கு 1000-2000 கொடுத்து ஏழை எளிய மக்களை விலைக்கு வாங்கிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. அதையெல்லாம் தாண்டி இந்த முறை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். தன் மகனுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படியாவது முடிசூட்டி விட வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உறுதியாக அது நடக்க போவதில்லை. அதுதான் உண்மை. அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன். நான் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போட்டு அங்கே நிற்கிறப்ப அன்றைக்கு அண்ணன், அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தப்ப அவர் பேட்டி கொடுத்ததை வச்சு பல கேள்விகள் வந்துச்சு. அப்போ நான் அப்பயே சொன்னேன், நான்லாம் மற்றவங்க எப்படியோ, அப்போ ஒரு பெரிய லிஸ்டே வாசித்தேன், ஆர்மியிலேருந்து ஆரம்பித்து சேகர்பாபு வரை. நானும் அண்ணன் ஓபிஎஸ்ஸோ போக முடியாது. ஏன்னா அந்த கட்சியில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவார். அது மாதிரி என்னை பற்றி அது மனசில் தான் எடுத்துருங்க, அழைச்சிருங்கன்னு சொன்னேன். நான் அந்த பேட்டியை நீங்கள் ரிவ்யூ படிப்பேன். நானாக இழுத்து சொன்னேன், நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னேன். அதனால் தனித்து நின்றாலும் நிற்பேனே தவிர வேறு இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்காது. ஐயப்பன் எனக்கு நல்ல நண்பருங்க. அவர் ஓபிஎஸ் கூட தான் இருக்காரு. நேற்று என்ன அங்கே பார்க்க வந்தார். அவருக்கு வேற ஏதோ வேலை இருந்ததுன்னு போயிட்டாரு. திரும்பவும் இன்றைக்கு பார்க்க வருவதாக சொல்லியிருக்கார். பட் அவர் அரசியல் ரீதியாக வரல. எனக்கு நல்ல நண்பர், என்கிட்ட பேசுவார். நாங்கள்லாம் 2000 நான் பேரவை செயலாளர் இருந்தப்ப, அப்பொழுது தங்கத்தமிச்சர் மாணவரணி செயலாளராக இருந்தப்ப இவரை மதுரை புறநகர் மாவட்ட மாணவர் செயலாளராக அவரை நியமனம் செய்தார்கள் அம்மா. அப்போலேருந்து எனக்கு நல்ல நண்பர். அவர் என்ன நட்பு ரீதியாக அவர் ஏடிவிக்கிலேருந்து போய் பார்ப்பார், நிறைய முறை பார்ப்பார். ஏன் எங்கள் உசிலம்பட்டியில் எங்கள் அமமுக தொகுதி கூட்டம் நடந்தப்போ எங்களோட கலந்துக்கிட்டார். இன்றைக்கு கூட வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க திருப்பியும் ஓரளவு முன்னாடியே அதெல்லாம் அவரை திருப்பி உங்க கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னேன். நான் தான் முக்கியமான தலைவர்கள் என்கிட்ட பேசிட்டு சொன்னாங்க. நான் இல்லைங்க, அது சரி வராது எனக்கு, நான் காரணம் பேசுகிறேன். அவரை வாங்கன்னு அழுத்தம். ஏன்னா என்னோட ரொம்ப சீனியருங்க. அவர்கிட்ட நம்ம மரியாதையாக பழகிறவர்கிட்ட போய் நீங்கள் வாங்கன்னு நம்ம
மாதிரி கூப்பிட்டாங்கங்கிறத தகவலை சொன்னேன். அவர் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணது நான் விட்டுட்டேன். அவர் அது மாதிரி நான் வரணும்னு அவர் ரொம்ப விருப்பப்பட்டார். அவரை தவிர்ப்பதற்கு நான் ரொம்ப தர்ம சங்கடப்படுவேன். எப்பயுமே நம்மளோட சீனியராக நம்ம கூட 30 வருஷம் பழகிறவங்க, அவங்க மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டு. அம்மாவுடைய தீவிர விசுவாசி அவர். அதனால் பார்த்துக்கலான்னு அவர் நான் திரும்ப இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நம்பிட்டு இருந்தேன். அது எப்படி அவர் தானே முடிவு எடுக்கணும். நீங்கள் போய் வாங்க கூப்பிடுறது நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அந்த தகவலை சொன்னேன்னு சொன்னால டெல்லியிலேருந்து கூப்பிட்றாங்க முக்கியமான தலைவர் என்கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஏன் செங்கோட்டை உங்கள் ஃப்ரெண்டு தானே, அவர் ஏன் போய் தாவாக்காக போனாங்க, திருப்பி கூப்பிடுங்க நம்ம கூட வர சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த தகவலையே நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் அதனால தான் டெல்லிக்கு போனதை சொன்னேன் அவர்கிட்ட. அவர் நான் இல்லைங்க நான் இங்கே வந்துட்டாங்க இன்னும் வரல அப்படின்னா. அதிமுகவுடைய அந்த உச்சபட்ச தலைவராக அந்த வைத்தியமா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், எல்லாருமே திமுகவுக்கு போறாங்க, திமுகவுக்கு போயிட்டாங்க. வருத்தாளிக்குதுங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாம் எனக்கு நிறைய நண்பர்கள். நாங்கள்லாம் எல்லாரோடைய ஒன்றுக்கு ஒன்று பழக்கிறவங்க. அங்கே இருக்கிறப்ப நாங்கள் அம்மாவுக்கு அருகில் இருந்ததுனால எல்லாரையும் அம்மா அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் எல்லாரோடையும் நடுநிலையாக இருந்து பழகுவேன். ஏன்னா எனக்கு விருப்பம் இருந்தால் அது கட்சியையும் தலைமையையும் பாதிக்குவாங்க. நான் ரொம்ப நியூட்ரலாக தான் இருப்பேன். எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள் தான். சரி, வருத்தம் அளிக்கிறது அவங்களுடைய முடிவு, அது அவர்களுடைய சூழ்நிலை. அதை போய் நம்ம என்னுடைய பழைய நண்பர்கள் சரி எங்கே இருந்தாலும் வாழ்க்கைன்னு வாழ்த்திட்டு போகிறது தவிர ஒரு வழி இல்லை. நாங்கள் ஓபிஎஸும் கையாளலைன்னு சொல்ல முடியாது. ஓபிஎஸும் ப்ரெஷர் பண்ண நானே ஓபிஎஸ் எனக்கு நெருங்கிய நண்பர் தான். அதுக்காக சொல்லலாம். இப்போ செங்கோட்டை என்ன எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். இது மாதிரி சொன்னாங்க அப்படின்னு ஒரு மூத்த நிர்வாகிகிட்டலாம் போய் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லாமல் அது நம்ம சொல்கிறதே அதுக்கு தானே சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குவாங்க. வைத்தியலிங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப தொடர்பில் தான் இருப்பார். அவர் நான் இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நினச்சாரு. நான் போக மாட்டேன். யாருக்கு அவர் நான் போக மாட்டேன்னு நம்பினார் அவர். பட் என்னால் திமுகவோடலாம் போக முடியாது. ப்ளீஸ் நம்ம இருக்காருங்க. நேற்று கூட அழைப்பு கொடுத்தேன் உங்க மூலம் அதிகாரப்பூர்வமா நான் அழைப்பீங்களான்னு. நான் நட்பு ரீதியா தாங்க எதையும் செய்ய முடியும். எனக்கு அந்த அதிகாரம் யார்கிட்டையும் நட்பு ரீதியா தான் பழங்க. என்னோட நட்பு தான் ஃபர்ஸ்ட். அவர் வரணும்னு விருப்பப்படுறேன். அதை நான் பலமுறை சொல்லிட்டேன். அது அவர் தானே முடிவு எடுக்கணும். ஏன்னா அவருக்கு நெருடல்கள் இருக்கு. ஏன்னா அவருக்கு டிஸ்பியூட் இருக்கு, லீகல் டிஸ்பியூட்டு. அதனால அவங்க தான் அதை எனக்கு அதை அன்பாக அழைக்க தான் முடியுமே தவிர அவர் தான் அம்மாவுடைய ஆட்சி வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் எங்கள் கூட இருக்கணுங்கிறது எனது தனிப்பட்ட விருப்பம். அது அவர் தானே முடிவு எடுக்கணும். அதிமுகன்றது ஒரு பலமான கட்சி. நீங்கள் இப்போ அன்னைக்கு சண்டே நீங்கள் சொல்லலாம். அந்த சண்டையினால பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை நீங்கள் புதவுபட்டு நீங்கள் உங்களோட இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் திமுக போகிற அளவுக்கு இந்த கட்சி இருக்குது. இப்போ இது வலிமையாக இருக்குது. மீண்டும் உங்களால் சார் யாரோ நபர்கள் போகிறதுனால ஒரு கட்சி வலு அந்த ஏரியாவில் அவரை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி போகலாம். சில பேர் கேண்டிடேச்சர் உள்ளது போகலாம். தேர்தலில் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதனால அப்படியே எந்த ஒரு தனிநபரை நம்பி எந்த கட்சியும் இருக்காது. அவர்கள் இருந்து அந்த கட்சியை பலப்படுத்துறது உண்டு. அவங்க போனால் அந்த இடத்துக்கு வேற ஆள் வந்துட போகிறாங்க. சில காலம் வேணால் பிடிக்கும். சில பேர் 20 வருஷம் ஒரு ஏரியாவில் கட்சியை வழிநடத்திட்டு அவங்க போகிறப்போ அவங்க கூட கொஞ்சம் பேர் போவாங்க. அந்த இடத்துல அடுத்த நபர்கள் உருவாவாங்க. அது காலப்போக்கில் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். அதுக்காக ஒரு கட்சிங்கிறது எல்லாத்தையும் தாண்டினது. இப்போ கூட தான் எங்கள் தென்மண்டலத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த ராஜா அவர்கள் தனக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுல போயிட்டார். 8 ஆண்டுகள் நம்ம எதை எடுத்து போராடணுமோ அவங்க அவரோட சேர்ந்தது எனக்கு பிடிக்கும். அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே ஏப்ரல் மாதமே அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வந்துச்சு. 4 மாதம் அங்கே தானே இருந்தோம். நான் செப்டம்பர் மாதம் தானே வெளியே வந்தேன். அப்போல்லாம் அது மாதிரிலாம் சொன்னதில்லை. இவங்க வந்துட்டாங்க வெளியேறணும்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு நல்ல நண்பர் அவரோட பேசுகிறேன் சொல்லலாம். யாரும் ஒருத்தர் சொல்லியிருக்கீங்களா? அவங்க அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க நம்மளை கூப்பிடல, மீட்டிங் கூப்பிடல, நம்ம கட்சி பேரை சொல்லலைங்கிற ஆதங்க தான் பட்டாங்களே தவிர யாருமே நம்ம இவங்களை எடுத்து தான் போகிறான்னா அவங்க திரும்பி வந்துட்டாங்க. அவர் கடம்பூர் மாணிக்க ராஜா உட்பட யாருமே இவங்க வந்ததை ஏற்றுக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னவங்க யாருமே கிடையாது. எவ்வளோ சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, யாரும் சொன்னது. அது இயற்கையான எங்கள் அண்ணன் தம்பியாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எங்களுக்குள்ளார சண்டை பிரிஞ்சோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் மீண்டும் ஒன்றாகிறதுல இன்னைக்கு கூட நிர்வாகிகளாக சொன்னாங்களா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிட்டோம். சொன்னீங்க நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு நான் பேசினேன்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜெல் ஆகிட்டோம். எல்லாம் ஜெல்.
இப்போ அதானே கூப்பிட்டு பேசுகிறேன். இல்ல ஏன்னா 8 வருஷம் கடுமையான போராட்டம் இருந்தது. அதான் சார், இல்லை சார், நீங்கள் என்னதான் பேசினாலும் இது நாங்கள்லாம் ஒரே குடும்பம், அம்மாவுடைய குடும்பம். கட்சிங்கிறது குடும்பம் தானே, இல்லை ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எங்களுக்குள்ளார ஒரு இணைப்பு இருக்கும். அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு தீங்கு நடந்தப்போ எனக்காக எல்லாம் வந்து போராடினாங்க. அதில் பல பேர் பாதிக்கப்பட்டது எல்லாம் உண்மைதான். அதே நேரத்தில் எல்லார் மனசுலையும் நம்மளாம் ஒன்றாகணுங்கிற எண்ணமும் பொதுமக்கள் எங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா அழுத்தம் ப்ரெஷர்லாம் பொதுமக்கள் மத்தியில் இருக்குப்பா, நீங்களாம் ஒன்றாப்பா ஜெயிக்க முடியும்னு எங்களை பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்றாயிடுங்கப்பா அப்படிம்பாங்க. அதனால் எங்கள் நிர்வாகிகள் இன்றைக்கி வந்து உட்காந்துருந்தாங்க மீட்டிங். நீங்கள் வேணால் யாராவது ஒருத்தர் ஒண்டி உட்காந்துங்க, எங்கள் நிர்வாகிகள் பார்த்து இவர் மாவட்டம் தெற்கு மாவட்டம் பார்க்க போகிறோம், யாருமே எல்லாம் 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 அங்கங்கே ஒன்றா பழகிட்டோங்க, எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்கிறேன். என்னுடன் இருப்பவர்கள் வந்து அமைச்சராக தான் என்னுடைய ஆசைன்னு சொல்லியிருக்கீங்க சார், அது ஏற்றுக்குருவாங்களா சார்? இல்லை சார், நான் நீங்கள் ஒரு இடத்த ஒண்டி எடுத்துக்கிட்டு வாங்க வெற்றி, நீங்கள் ஒரு இடத்த ஒண்டி எடுத்துக்கிட்டு கேட்குறீங்க. நான் பேசுனதோடைய சாரத்தில் நான் தேர்தலில் போட்டியிடலை, என்னை சேர்ந்தவர்கள் எனக்காக 8 வருடம் என்னோடு பயணித்தவர்கள், பல கஷ்ட நஷ்டங்களில் ஆட்சி அதிகாரம்லாம் இருந்தப்போ அதை விட்டெல்லாம் வந்து அது அம்மாவுடைய கட்சியை விட்டுட்டு அம்மாவுடைய தொண்டர்கள் வெளியே வந்து என்னோட இப்போ தேவிடோ சகோதரியோ இல்லை நம்ம வேறோ இது மாதிரி உட்காந்துருக்காங்க. எல்லாருமே முருகன் வந்திருக்காரு, மாவட்டத்தில் பழைய நிர்வாகி, எல்லாருமே பழைய நிர்வாகிகள், எல்லாரும் விட்டுட்டு வந்தாங்க. எனக்கு அழைக்கப்பட்ட தீங்கு எதிர்த்து வந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து அதில் தகுதியானவர்கள், அவர்களை வேட்பாளர்களாக நின்று அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்க வேண்டும். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால், நான் சொல்கிறத நீங்கள் வந்து அப்படியே கட் பண்ணி பேசுகிறீங்க. எனது ஆசைன்னு தான் சொன்னேன். கரெக்டாக ஆசைன்னா நான் ஆசைப்பட்றேங்க, இங்கே ஒரு வீடு இந்த ஹோட்டல் மாதிரி பக்கத்தில் ஒரு ஹோட்டல் கட்டணும்னு ஆசைப்பட்டா அது மாதிரி எனது விருப்பம். அதுக்காக கூட்டணியில் போய் ஒரு எந்த என்ன சொல்கிறது எந்த கண்டிஷன் கிடையாது. இட்ஸ் நாட் ஏ கண்டிஷன், விருப்பம். வாய்ப்பு கிடைத்தால் எங்களுக்கு அதான் அவங்களும் எங்கள் சகோதரர்கள் தானே, கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல, வாய்ப்பு கொடுக்க. ஏன் வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழ்நிலை இருப்பதாகத்தான் என்னிடம் உங்கள் மாதிரி சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, சர்வே எடுக்கிறவங்க, அரசியல் லோக்கர்கள்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி கூட்டணி வாய்ப்பு வரப்போ நாங்கள் அதுக்காக ப்ரெஷர் பண்ண மாட்டோம். நட்பு ரீதியாக சுமூகமாக ஒரு கூட்டணியில் சேர்ந்தேன்னா அந்த கூட்டணி வெற்றிக்கு நான் எப்படி 24 நான் அன்கண்டிஷனலாக பிஜேபி கூட்டணிக்கு போனேன், என்டிஏவுக்கு. நான் சீட்டு கூட கேட்கல. அண்ணாமலையே சொல்லுவார் அவர், நான் ஏன்னா எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் தான் எங்கள் ஆளுங்க விருப்பம் இல்லை, நானுமே நிற்க விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னேன். அவங்க எல்லாம் நீங்கள் நிற்கலைன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஓட்டு வராது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நின்றுங்கன்றதுனால நின்றேன் நான் உங்களுக்கு. அதனால் நான் ஒரு கூட்டணிக்கு போகணும்னு முடிவெடுத்தேன்னா நான் ஏன்னா நாங்கள் பல கூட்டணிகள் அம்மா 89லேருந்து அமைச்சப்ப பல கூட்டணிகள் அமைவதற்கு நான் அதில் அம்மாவுக்கு கூட இருந்து பார்த்தேன். அதனால் கூட்டணி அமைகிறப்ப அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும், பல கட்சிகள் வந்து சேர்றப்ப. அதனால் நம்ம ஒரு கூட்டணியில் போகிறப்ப ஸ்மூத்தாக அதை கொண்டு போனால் தான் அந்த கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு நம்மளால் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால் நாங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக தான் அதை ஹேண்டில் பண்ணுவோம். நாங்கள் வந்து நியாயமான கோரிக்கைகள் தான் கேட்போம், நியாயமான தகுதியான வேட்பாளர்களுக்கு தான் கேட்போம். நாங்கள் ரொம்ப ரீசனபிளாக தான் இருப்போங்கிறது அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும், அதிமுகவுக்கும் தெரியும், பிஜேபிக்கும் தெரியும். அதை நாங்கள் கேட்பது வந்து நியாயமாக இருக்குங்கிறப்ப அதை அவங்க ஒன்றும் தட்ட மாட்டாங்க. இன்னொன்று வாய்ப்பு என்னுடைய விருப்பம், வாய்ப்பு இருந்தால்தான். இட்ஸ் நாட் ஏ கண்டிஷன், கரெக்டாக சொன்னார் அது. இட்ஸ் நாட் ஏ கண்டிஷன், இட் இஸ் மை விஷ், அவ்வளோதான். இன்னும் கூட்டணி நீங்கள் எத்தனை கட்சிகள் வர வர அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து தானே. அதனால் இன்னும் இல்லை, என் கணிப்புக்கு இன்னும் அண்ணன் ஓபிஎஸ் வரலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, இன்னும் சில கட்சிகள் வரலாங்கிற நம்பிக்கை இருக்கு. செங்கோட்டையனோ எதிர்பார்க்கல, திமுக போன யாருமே வந்து அன்எக்ஸ்பெக்டட் நீங்க போக மாட்டீங்க அப்படின்னு இடமா நம்பிட்டு இருந்த ஒன்று எங்க ட்விஸ்ட் ஆச்சு. நான் முதல் நாள் செப்டம்பர் 6 மூக்கையா தேவர் நினைவு நாள் அன்றைக்கி போயிட்டு வந்தப்போ தான் உங்கள்கிட்ட நீங்கள் எல்லாம் என்கிட்ட வந்து கொஸ்டின்லாம் கேட்டீங்க. அப்போ சொன்ன எனது முதல் சாய்ஸ், நான் வெளியில் வந்துட்டேன், இருந்தாலும் எனது முதல் சாய்ஸ் என்டிஏ தான் சொன்னேன். அதை கரெக்டாக பாண்டே தான் பிடிச்சிட்டு பேசிகிட்டே இருப்பார், நீங்கள் அதெல்லாம் விட்டு கடந்து வந்துட்டீங்க. ஆனால் இப்போயும் சொல்கிறேன், எனக்கு பிடித்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்காக அந்த கூட்டணியில் செல்ல வேண்டும் என்பது தான் எனக்கு பிடித்தது, எங்கள் நிர்வாகிகளுக்கும் பிடித்தது.
எங்கள் நிர்வாகிகளுக்கெல்லாம் நம்மளை ஏற்றுக்கொள்ளங்கிறப்ப கோவம் வருது. அவர்கள் சார்பாக இருக்கக்கூடியவன் நான் தான் அதனால வெளியில் போனேன். எனக்கு தனிப்பட்ட இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேன் நான். அதே மாதிரி 21 இப்போ சொல்லுங்கள், 19, 17லேருந்து 4 ஆண்டுகளில் 10, 21லேயே முக்கிய அமித்ஷா அவர்கள் நாங்கள்லாம் ஒரே அணியில் வரணும்னு சொல்லி பேசி முடிவெடுத்து அதெல்லாம் முயற்சி செய்து முடியல. அப்போயும் நான் இதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தேன், நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், என்னை சேர்ந்தவர்கள் 40 பேருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறது தான் கேட்டிருந்தேன். அன்றைக்கி நிறைவேறலை. இன்றைக்கு அந்த கூட்டம் நிறைவேறிருக்கு. அதனால் இதில் இந்த ட்விஸ்ட்டில் எதாவது நான் அன்றைக்கி சொன்னேன் உங்கள்கிட்ட. நான் இன்றைக்கி இன்னொரு தொலைக்காட்சி பேட்டியிலேயே நான் பல முறை டெல்லியில் சேர்ந்து முக்கியமான தலைவர்கள்லாம் சந்திச்சிருக்கேன். அந்த முறை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பாருங்கள் வெற்றி, அந்த முறை என்னை அழைத்தப்ப முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி வரணும், திமுக அந்த ஊழல் திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்து செயல்படக்கூடியவர் அவர். இபிஎஸ் வந்து முழு சம்மதத்தில் இருக்கார், நீங்கள் தான் சொல்லணும்னு சொன்னார். ஏன்னா ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதை வந்து அவங்க வந்து அதை எப்போ சேர்க்கணுமோ அப்போ சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரின்னு வந்தேன், அவ்வளோதான். இதனால் இந்த ட்விஸ்ட்டெலாம் 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த இதெல்லாம் சரியாயிட்டு கரெக்டாக. அதனால் உங்களுக்கு வெளிப்படுத்துறது நாங்கள் ரொம்ப லேட்டாக, அவ்வளோதான். அதான் சார் விமர்சனம் தான். ஒரே குடும்பத்தை சேர்ந்து அண்ணன் தம்பி திருப்பி அதை ரிப்பீட் பண்ணணுமா? எங்களுக்குள்ளார உள்ள மன வார்த்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அண்ணன் தம்பி சண்டையில் சேர்ந்தது இல்லையா? அதே மாதிரி சேர்ந்துட்டோம். நாங்கள் தானே நீர் எடுத்து நீர் விலகாமல் நாங்கள் தானே சண்டை போட்டோம். இப்போ நாங்கள் 2 பேருமே விட்டுட்டோம். எனக்கு தானே கஷ்டம் வந்துச்சு, நானே மறந்துட்டு போயிட்டேன். எங்கள் ஆட்சி வரணும், திமுக விடக்கூடாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஊழல், எங்கே பார்த்தாலும் ஊழல். கட்டுற பாலமே இப்போ 15 கோடி கட்டுற பாலமே திறந்து 3 மாதத்தில் இடியுது. எங்கே பார்த்தாலும் இது ஒரு கஞ்சா சந்தையாயிட்டு, போதை மருந்து சந்தையாக போயிட்டுருக்கு. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்பேன்ட்டு ஏமாத்துறாங்க, வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. ஏமாத்து தான் நடக்குது. போதா குறைக்கு 26 தேர்தலுக்கு மறுபடியும் ஏமாற்றி வர்றதுக்கு வாக்குறுதி குழுவெல்லாம் அமைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அது காரணம் அவங்க என்ன தைரியமாக இருக்காங்க, கண்ணு கட்டியவரை எங்களுக்கு எதிரியே தெரியவில்லைன்னு சொல்கிறது. அம்மாவின் தொண்டர்கள் பிரிந்து இருந்தது தான் ஒரு முக்கிய காரணம். நீங்கள் ஒன்றாயிட்டோம். அதனால் நாங்கள் உறுதியாக அவர்களை முறியடிப்போம். நல்ல ஒரு ஆட்சி. மோடி அவர்கள் சொன்னது போல் சிஎம்சி இந்த ஆட்சி மேலே கரப்ஷன், மாஃபியா அண்ட் கிரைம், அதில் வந்து இந்த ஆட்சி வந்து தமிழ்நாட்டை குட்டிச்சவராகிருக்கு. தமிழ்நாட்டை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை, தலைவர் ஆட்சி மாதிரி, அம்மா ஆட்சி மாதிரி, மக்கள் விரும்புகிற ஆட்சியை, ஒரு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகிற ஆட்சியை, இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கின்ற ஆட்சியாக, போதை மருந்து புழக்கத்தை தடுக்கின்ற ஆட்சியாக, தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் மாண்புமிகு மோடி அவர்கள் வழங்கி நான் தமிழ்நாடு மீண்டும் முதலிடத்துக்கு வருவதற்கான முயற்சிக்கான ஒரு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மீண்டும் எங்களுடைய அணியில் சென்றோம். இல்லை அவர் சொன்னதுக்கு நேரத்தை போய் சொல்லிட்டேன். இப்போ அதிமுகவை ஊழல் கட்சிங்கிறாரு. அண்ணன் செங்கோட்டையை 2017 21 ஆட்சியில் இருந்த வரைக்கும் அவர் அந்த கட்சியில் ஆட்சியில் இருந்தவர் தான், அமைச்சராக இருந்தவர். கரெக்டு தானே? அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்கிறாரு. 21 வரைக்கும் ஆட்சி இருந்த வரைக்கும் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன். அவர் இப்போ அங்கே கட்சி தான் சேர்ந்திருக்காரு. ஊழல் கட்சியை சேர்ந்தவர், அமைச்சராக இருந்தவர், ஊழல் ஆட்சி தந்தவர்கள்ட்டேருந்து அவர் வெளியில் கோச்சிக்கிட்டு வந்து அவர் சண்டையில் வர்றப்ப அவரை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. என்ன அவங்க ஸ்டாண்டர்டுன்னு தெரில. அதனால் அவங்க தவறாக சொல்கிறார்கள். எல்லாரையும் திமுகவையும் பாஜகவையும் அவங்க வந்து தாக்குற மாதிரி ஆட்சிக்கு வரணும்னு அவங்க வந்து அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க. அது அடிப்படையே தவறு என்பது தான் என்னுடைய. இல்லை, சரியான தேர்தல் அறிக்கை அதிமுக சார்பாக வரும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை. இந்த முறை சரியாக அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி பண்ணோம். அதை நான் விமர்சனம் இல்லை. நான் பஸ்ஸில் அது மக்கள் தானே முடிவு பண்ணணும். நான் பஸ்ஸில் போகிறதில்ல.
அப்படின்னு சொன்னேனே தவிர நான் வந்து அது மக்கள் முடிவு பண்ணுற விஷயம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கிற வாக்குறுதிகளை தான் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தரோம். ஏமாற்றுகிற எந்த வாக்குறுதி செய்ய மாட்டோம். இப்போ அந்த பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடுல கூட மத்திய அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இருப்பதற்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அது நாங்கள் வந்த பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக செய்கிறப்ப மைக்ரோ லெவலில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறப்ப அது வந்து எல்லா சமுதாயத்திற்கும் அந்த பிற்படுத்தப்பட்ட எல்லாருக்கும் அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் நியாயமான முறையில் பிரித்து சாதிவாரி கணக்கெடுத்து உள்ஒதுக்கீடு நடக்கிறப்ப யாரும் எந்த வித பிரச்சனையும் வராது. யாரும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அது காரணமே இப்போ என் நல்ல நண்பர் தான், அவர் பழைய நண்பர் தான். இல்லை எனக்கு நல்ல நண்பர் இல்லை அப்படி இல்லை, என்னுடைய நண்பர் அவர் எனக்கு 2007 தெரியும். அதுக்கு முன்னாடி 99 தெரியும். அதனால் நண்பர்கள் தான். நான் எல்லாத்தையும் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன். இவரை கூட கரெக்டாக பண்ணி பேசுவேன். அது நான் வந்து ஒன்று நாங்கள் தலைவர் அவங்க அப்படிலாம் நான் எப்பயுமே நண்பர்களாக தான் இருப்பேன் எல்லாரோடையும். ஏப்ரல் 11, 25 ஏடிஎம்கே எங்கள் கூட்டணிக்கு வந்துச்சு இல்லை, 4 மாதம் அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம். பல முறை என்னோட சந்திச்சிருக்காருல்ல. அப்போல்லாம் அந்த கூட்டணி நம்ம 8 ஆண்டு எதிர்த்து அரசியல் பண்ணோம். அவங்க அந்த கூட்டணி நம்ம இருக்கக்கூடாது வெளியேறணும்னு சொல்லியிருந்தாருன்னா நாயர். இப்போ அவருக்கு என்னன்னா கோயில்பட்டி அது அதிமுக தொகுதி, அவர் அந்த தொகுதியில் தான் நிற்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அந்த தொகுதி கிடைக்காதுன்னதும் அவர் வேற இடம் சென்றிருக்கார். அதுதான் சிம்பிள். அதான் இதில் சிம்பிளான விஷயம். அதான் இதில் யாரோ ஒரு சிலர் போனாங்கன்னா அவங்க இப்போ போன வருஷம் 2025 அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இருந்த கூட்டணிக்கு வந்தப்பயே வெளியேறி இருந்தாங்கன்னா அவங்க என்கிட்ட வந்து இதில் நம்ம இருக்கக்கூடாது, அவங்களை எடுத்து தானே கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்றைக்கு பேசுவதை அன்றைக்கு பேசியிருந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கும். அன்றைக்கு யாருமே பேசலை. கரெக்டு தானே? 4 மாதம் நானும் அமைதியாக தானே இருந்தேன். நான் செப்டம்பரில் தானே வந்து வெளியில் வந்தேன். செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து தான் வெளியில் வந்தேன். அதனால் இவர்கள் சொல்வது யாரோ ஒரு சிலருக்கு வந்து சொந்த காரணம் இருக்கும். அங்கே உள்ள லோக்கல் நிர்வாகிகள்கிட்ட உள்ள பகைமையாக இருக்கும். இது கட்சி ரீதியாக அமமுக மீண்டும் அதிமுக கூட்டணியில் போனதில் யாருக்கும் எந்தவித கருத்து வேறுபாடும் 2வது கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு தொகுதியில் அந்த பகுதியில் அரசியல் பண்ணுறப்ப அவங்களோட இருந்த அந்த பகைமை வேணால் காரணமாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் இப்போ வடக்கு மாவட்டத்தில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் வந்து நாங்களாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் செல்லாயிட்டோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகளும் நாங்கள் வரணும்னு அவங்க ரொம்ப காத்துட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். பொதுமக்களும் நாங்கள்லாம் ஒன்றா சேரணும், ஒரே அணியில் போகணும், நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் ஜெயிக்க முடியும்னு எங்கள்கிட்டே சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் சேர்ந்துருக்கோம். அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனையோ எங்களுடைய நிர்வாகிகளுக்குள்ள ஒற்றுமையோ எல்லாமே இயற்கையாக ஏற்பட்டு விட்டது. ஏற்கனவே அவர்களும் எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. அடுத்தது எங்களது வாக்கு வங்கியும் சிதறாமல் எங்களுக்கு வந்து சேரும். அதுக்காக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுதியாக உழைப்பாங்க. தெரியலங்க, நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இல்லை சார் அவங்களுக்குள்ள டிஸ்பியூட் இருக்குல்ல, லீகல் டிஸ்பியூட்னா சும்மா நம்ம 2 பேச்சுவார்த்தை சண்டை இல்லை. அவர் கிளைம் இருக்கு, கிளைமோட அவர் எப்படி போய் சேர முடியுங்கிறது அவருக்கே ஒரு தர்ம சங்கடம் இருக்குல்ல. அந்த டிஸ்பியூட் அதை வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல சார். நீங்கள் தான் தொலைக்காட்சியில் எதை போட்டிருக்கீங்க, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதெல்லாம் நீங்களாம் எதை வேணாலும் சொல்கிறீங்க, நானும் சிரிச்சுக்கிறது. எனக்கு பொதுவாக சார் நான் வந்து இதை கொடுங்க அது கொடுங்கன்னு எனக்கு கேட்குற சுவாபம் கிடையாது. நான் கேட்க வர்றது கேட்க போகிறது உங்களுக்கே சொல்கிறேன். என்னை சேர்ந்து 8 வருடம் பயணித்த தகுதியான வேட்பாளர்களுக்கு ரீசனபுளாக நான் கேட்பேன். அதுக்காக 100 தொகுதி கொடுங்கன்னு கேட்குற கட்சி இல்லை. நான் ரீசனாக கேட்பேன். அவங்களுக்கு அது நிச்சயம் தெரியும் நாங்கள் ரீசனபுளாக இருப்போம்னா அதெல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும். யாரும் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. தேர்தலில் அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்கு எல்லோரும் விட்டு கொடுத்து அதிமுகவும் நாங்களும் அண்ணன் தம்பிகள் தான். இடையில பிரிஞ்சிருந்தோம், இணைஞ்சிட்டோம். அதனால் ஒற்றுமையாக இருந்து
என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக. ஒற்றுமையா இணைஞ்சுதான் சொல்றீங்க சார். முன்னாடி விமர்சனம் செஞ்ச முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, பேசிட்டாங்க? அதான் அன்னைக்கே நான் தொலைக்காட்சி பண்ணி சொன்னேன். சரி, அண்ணன் தம்பி சண்டை தானே சார். நீங்களே இருப்பீங்க, உங்கள் பங்காளியும் உங்களுக்கும் வெட்டு குத்து வரைக்கும் கூட போயிருக்கோம், போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஒன்றா ஒரு பிரச்சனையில் ஒன்றா இருப்பேன், இல்லை ஒன்றா தானே இருப்பேன், எல்லாம் பேசுறதே மறந்து போயிடும். எங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அன்னைக்கு கூட நான் பல முன்னாள் அமைச்சர்களை அங்கே மதுராந்தகம் பிரதமர் வந்த மீட்டிங் போயிருந்தோம். முன்னாடி இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. என்னோட டேவிட் இருந்தார். நாங்கள் ஒரு 7 பேர் அங்கே மேடைக்கு போகிறவங்க போய் உட்காந்துருந்தப்போ அவங்களும் அங்கே வந்திருந்தாங்க. மேடையில் வர்றவங்க எங்களோட சகஜமாக தானே பேசுனாங்க. சார், இப்போ நீங்கள் என்டிஏல சேர்ந்தப்ப சசிகலா அவங்க ஒரு பெரிய அறிக்கை ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் வந்து பெயரை குறிப்பிடாமல் சுயநலத்துக்காக இன்னைக்கு வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் கூட ஒரு கடுமையாக இது பண்ணி போட்டு பேரை குறிப்பு இல்லைல்ல, அப்புறம் நீங்கள் எதுக்கு அதை இன்டர்பிரேட் பண்ணுறீங்க? பேரை குறிப்பிட்டாங்கன்னா அன்றைக்கு பதில் சொல்கிறேன். அதான் அன்னைக்கு இணைந்தவர்கள் அது என்னன்னு எனக்கு தெரியல சார். அவங்க என்னைக்கு அறிக்கை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன தான் திட்டிருந்தா கூட எங்கள் சித்தி தானே பரவாயில்ல விட்டு போக முடியும். திமுக காங்கிரஸ்ல வந்து நேரடியாக மோத ஆரம்பிச்சிட்டாங்க. கோத்தலை பற்றி என்ன பேசியிருக்காங்க? நீங்கள் இவ்வளவு நேரம் நான் எதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்களை பற்றி அப்படியே வெற்றி உடையாது கேட்குறாரு. இந்த ஆட்சியில் எவ்வளோ கேவலமான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சியாக இருக்குது. ஒரே எங்கே பார்த்தாலும் கொலை. அன்னைக்கு கூட தொலைக்காட்சியில் பார்க்குறோம், நம்ம ராதாபுரம் பக்கத்தில் 10 குவாரி, 1-2 இல்லை 10 இல்லீகல் மைனிங் நடக்குது, கனிம வள கொள்ளை நடக்குது. அதை தட்டி கேட்ட அதிகாரிகள் கொல்லப்படுகிறார்கள். அதை தட்டி கேட்ட காவல்துறை முன்னாள் அதிகாரி கொலை செய்யப்படுகிறாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து சமூக விரோத செயல்களுக்கும் பின்னணியில் திமுக இருக்குங்கிறது கண்கூடாக தெரிகிறது. காவல்துறைக்கே இன்றைக்கு புதுசாக இன்னொரு டிபார்ட்மெண்ட் போட்டு காவலர்களை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பாதுகாக்க இன்னொரு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்எஸ்சி மாதிரி ஒரு டீம் போடணுமா என்னன்னே தெரியல. எங்கும் ஊழல். நெடுஞ்சாலைத்துறையில் 30% மேலே கமிஷன் வாங்கப்படுவதாக புகார்கள். அதே மாதிரி வந்து பணி கொடுப்பதற்காக பல கோடி ரூபாய் ஊழல். டிரான்ஸ்ஃபர்லேயே 365 கோடி ஊழல். இதான் வெளியில் வந்திருக்கு. இது மாதிரி மின்சாரத்துறையில் ஊழல், எல்லா ஊழலும் இப்போ வெளியில் வரப்போகுது. அன்னைக்கு அண்ணன் ஏபிஎஸ் போய் 4.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்களை போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறார். கவர்னரே அவர் என்ன சொல்கிறார், இங்கே வந்து தமிழ்நாட்டில் சென்னை ஒரு கொலை நகரமாக மாறிவிட்டது. கவர்னர் பதவி தேவையா இல்லையாங்கிறது வேற. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கிற இந்த அகம்பாவம் பிடித்த ஆட்சியில் இப்படி ஒரு மூக்கணாங்கயிறு பதவி இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு இன்றைய தேவைக்கு நல்லதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னொன்று, கண்ணு கேட்டிய வரை எங்களுக்கு இது எதிரிகள் இல்லைன்னு பேசுகிறாங்கன்னா, நாங்கள்லாம் பிரிது கிடந்ததுனால இன்றைக்கெல்லாம் ஒன்றாயிட்டோம். தேர்தலில் பார்த்துக்குவோம். முதலமைச்சர்னா தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா துறைகளிலும் பின்னடைந்திருக்கு. ஏற்கனவே 4வது இடத்துல இருந்து 6வது இடத்துக்கு வந்திருக்கு. இன்றைக்கு வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றவில்லை. எல்லாமே உண்மை தானே. ஏதோ ஓட்டுக்கு 1000-2000 கொடுத்து ஏழை எளிய மக்களை விலைக்கு வாங்கிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. அதையெல்லாம் தாண்டி இந்த முறை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். தன் மகனுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படியாவது முடிசூட்டி விட வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உறுதியாக அது நடக்க போவதில்லை. அதுதான் உண்மை. சார், எல்லா சிஎம் சார் 76ல் அவங்க ஆட்சியை இதே காங்கிரஸ் கட்சி தான் கலைச்சிச்சு. நிஷாவை கொண்டு வந்து எல்லாரையும் உதச்சி ஜெயிலில் போடுச்சு. கருணாநிதி அவர்களை தவிர எல்லாம் உள்ள. ஸ்டாலினே சொல்லுவார், நான் ஜெயிலில் இருந்தேன், என்னை காப்பாற்றுறாரு திட்டி பார்க்கணுன்னு. அது மாதிரி அப்பொழுது புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்து இவர்களை வீழ்த்துகிற நிலை வந்த பொழுது ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு மத்திய அரசில் போய் சரி செய்துட்டதுனால தான், சமரசம் செய்துட்டதால தான் காவிரி ஒப்பந்தத்தெல்லாம் காலாவரி அதெல்லாம் கேட்கல. அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த கேடுகளை எல்லாம் கேட்காமல் விட்டது திமுக ஆட்சி. இன்னும் நமது தொப்புள் கொடி உறவுகளான இலங்கையில் அவர் ராஜபக்சே ஆட்சியில் எல்லாரையும் பல லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது இந்திய இராணுவம் உதவி செய்தது இந்திய அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம். அப்போ கண்மூடி வாய்ப்புத்திருந்தாங்க கூட்டணி ஆட்சியில் இருந்தது. இவ்வளவு துரோகம் பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் ரொம்ப நல்லவர்கள் போலவே தமிழை நாங்கள் தான் காப்போங்கிற மாதிரி ஏன் திராவிடம்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி ஒரு திராவக மாடல் ஆட்சி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு டுபாக்கூர் ஆட்சி தான் நடக்குது.
இவங்க நாங்கள் தான் வர போகிறோம் 210 நிச்சயம் உறுதியாக உங்களால் முடியாது. 2011 நிலைமை வரப்போகுது. இந்த முறை அம்மாவின் ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சியாக 2011 தேர்தலில் எப்படி நாங்கள் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றோமோ அந்த வெற்றியை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் பிரிஞ்சிருந்தது உண்மை. அன்றைக்கு பிரிஞ்சிருந்ததுனால அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கு எல்லாம் ஒன்றாயிட்டோம். உறுதியாக வெற்றி பெற்றோம். சொன்னேன் அதான் வரேன். இல்லை நான் என்ன சொன்னேன், தாவேகா தலைமையில் பலமான கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு சரியான போட்டியாக இருக்குன்னு. அவங்க தலைமையில் கூட்டணி அமைந்ததாகவே பலமான கூட்டணியில் அமைஞ்ச மாதிரியே தெரியல. என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே தான். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு வாக்காளர் இருக்காரு, எங்களுக்கு தாவேகாக்கு இருக்கு அப்படின்லாம் பேசுறாங்க அவங்க. சரி சார், அது எல்லா கட்சிக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்களும் நாங்கள் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. இந்த 2 மாதம் பொறுங்க, மே மாதத்தில் நமக்கு தெரிஞ்சிட போகுது. இதை போய் உட்காந்து நம்ம 2 பேரும் திண்ணையில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க வேணாம். எல்லா கட்சியும் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறது ஏற்க தானே. இப்போ திமுகவே இவ்வளோ தப்பு பண்ணிட்டு கண்ணை கட்டியவர் எதிரி இல்லை அது இல்லைங்கிறாங்க. உங்கள் எதிரிலாம் உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கும். இப்போ எல்லாம் எதிர்ச்சிட்டோம். இந்த முறை உறுதியாக உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதிவிடும். இல்லை இதுதான் எல்லாம் ஒன்றா தான் பிரச்சாரத்துக்கு போவோம். தேவைப்பட்ட இடங்களுக்கு ஒன்றா பிரச்சாரம் போவோம். எத்தனையோ கூட்டங்கள் இருக்கு, ஒன்றா செல்வோம். சரி சரி, நான் இன்னும் நிறைய நிர்வாகிகளை பார்க்கணும். அதனால தனி பேட்டிலாம் வேணாம். இல்லை நீ கஷ்டம் அப்புறம் கொடுத்தா இல்லை. ப்ளீஸ் ஆஸ்க் மீ பிகாஸ் ஐ லாட் ஆஃப் 2011 தேர்தல் வெற்றியை அதிமுக கூட்டணி 2026 பெறும் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த போது பல்வேறு விஷயங்களை அவர் பகிர்ந்திருக்கிறார். நாங்கள் பிரிந்து கிடந்ததால் திமுகவுக்கு கொண்டாட்டமாக இருந்தது. ஆனால் இனி நாங்கள் தற்போது ஒன்று சேர்ந்து விட்டோம். நிச்சயம் தேஜக கூட்டணி அமையும் என அவர் தெரிவித்திருக்கிறார். Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.